தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. முந்தா நேற்று நான் ஒரு சின்ன குழந்தைய பார்த்தேன். ஃபிட்ஸ் இருக்குது, பயந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. பிரெயினில் வந்து ஸ்கேன் எடுத்தால் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது. நல்ல வேளை அது வெறும் நீர் கட்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் மொபைல்லே இருக்குது, படிக்கிற தவிர. ஸோ அதுவே ஒரு காரணம். அப்புறம் ஃபிட்ஸுனால தான் அடித்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்க்ரீன் டைம் சொல்லுவோம் இல்லைங்களா, கண்டிப்பாக அது ஒரு காரணம். மைண்டுக்கும் பாடிக்கும் தகுந்த ரெஸ்ட்டு கிடையாது, அது ஒரு காரணம். சரியான ஆகாரம் கிடையாது, அது ஒரு காரணம். மன ரீதியாக நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, நம்ம செல்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். நம்ம கோபமாக ஆக்ரோஷமாக இருந்தோன்னா சில டைம் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து பாடியே வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும். சரி, நம்ம கோபமாக இருக்கோம்ப்பா, இது ஒரு லெவல் மேலே தாங்கலை அப்படின்னு. நீங்கள் அதே கோபத்தில் வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செல்ஸும் அது உணர ஆரம்பித்து நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸே நம்ம அதை வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சைக்கிள் ஆஃப் செல்ஸே மாற ஆரம்பிக்கும்.